நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் எமோஷ்னல் செக்டார்லேருந்து வரக்கூடிய ஒன்று தான். அது எதுன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ். என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில் இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப மல்டி பக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த செக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பின்னாடி போனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி 49 வீடியோ வரப்போகுது. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்டாரை பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி ஒரு 6 லட்சம் கோடி ப்ளஸ். ஓகேங்களா? அப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வேர்ல்டில் 3rd and 4th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில கீ செக்டாரில் நம்ம கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் லேக்கிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் இன் டெவலப்மெண்ட் மோட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதை வந்து குறைக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா வந்து கவர்மெண்டோட கீ பாலிசி. ஓகேங்களா? அதாவது என்ன வந்து 6 லட்சம் கோடி ஸ்பெண்ட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% to 60% இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இம்போர்ட்டை குறைக்கணும். அதை வந்து நம்மளே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணால் காஸ்ட் கம்மியாகவும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி நம்ம வேணுங்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட்டும் இந்தியாவிலே ஸ்பெண்டிங் ஆகும். ஸோ அந்த காஸ்ட்டு கட் ஆகுங்கிற பட்சத்துலேயே அதோட நம்பர்ஸ் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸை வந்து கம்மி பண்ணி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ண புஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போது இருக்கிறத விட 60 to 70% வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரிஸில் டிஃபெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அந்த 60 to 70% நீங்கள் 100% கன்சிடர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 60% நியர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும்னு நினச்சாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% அச்சீவ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவங்க சூஸ் பண்ணது தான் வந்து கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ், அதாவது பிஎஸ்யூ கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் பிஎஸ்யூ டிஃபென்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து காம்படிஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் நீச் அப்படிங்கிற மாதிரி உழைக்க வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டாரில் நம்ம பார்க்குறது என்னென்னா வந்து கம்பெனிஸ் எல்லாமே பிஎஸ்யூ, அதாவது பப்ளிக் செக்டார். ஓகேங்களா? கவர்மெண்ட்னா அந்த நிதிகள் அதுக்கும் மெஜாரிட்டியான ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சைடில் சேஃப்னு ஃபீல் பண்ண வைக்கும், கவர்மெண்ட் பேக்கிங் இருக்குது. ஸோ அதனால் கேன்சல் ஆகாத ஆர்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஆனால் மறுபக்கம் வேல்யூஷன் ரிஸ்க்கும் இருக்குது. ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட் பாலிசி, பட்ஜெட் அலோகேஷன், அடுத்து வந்து எலெக்ஷன் சைக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு கவர்மெண்ட் போயிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஐடியா வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளோட கம்பெனியோட க்ரோத்தும் அடிவாங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆங்கிள்னு பார்த்திங்கன்னா வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டும் புஷ் பண்ணிட்டுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸுங்கிறத தாண்டி எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து லோ காஸ்ட்டில் ஒரு வேர்ல்டு கிரேடட், அதாவது நேட்டோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, யூஎஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளோட ரெவன்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து பிளான் பண்ணாங்க. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய மிலிட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷ்னல் ரெவன்யூ ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் புக்கு பெருசாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் டிலேஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நார்மல் தான். ஆனால் பட்ஜெட்டில் கட் வந்தாலும் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூஷன் ரொம்ப ட்ராப் ஆகும், ஹார்ட் தீமாக போயிடும், பிஇ ஓவர் வேல்யூவாக போயிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்டாக் நேம் மட்டும் சொல்கிறேன். பேர் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நேம் இட் செல்ஃப் ஏரோநாட்டிக்கல். ஓகேங்களா? இவங்க வந்து இந்தியாவோட ஒரு இராணுவ விமானங்கள் தயாரிக்கிறத இவங்க ஒரு முக்கியமான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பண்ண ஒரு சம்பவம் தான் வந்து எதுனா வந்து தேஜாஸ். ஸோ இது வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஒரு இது. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடினாச்சும் வந்துருக்கணும். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் டிலே, பியூரோக்ரஸிஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து
இந்த ஒரு இடத்துல வந்து இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். HAL பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஃபைட்டர் ஜெட்டு, ஹெலிகாப்டரு, ஏரோ இன்ஜின்ஸு டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்டு, அடுத்து ALH ஹெலிகாப்டர்ஸ், இதெல்லாமே வந்து ஹாலோட ப்ராடக்ட் தான். ஓகேங்களா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு மெயின் சப்ளையர். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்க்கும்போது 3.3 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. PE ரேஷியோ வந்து 33. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் செக்டார் ஆவரேஜில் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஓகேங்களா. கடன் கிடையாது. ROE 3 இயர் ஆவரேஜ் வந்து 26% கொடுத்துருக்காங்க. ஆர்டர் புக்கு ஆல்மோஸ்ட் 90,000 கோடிக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹெல்தி ரெவன்யூ விசிபிலிட்டி பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் பே அவுட் பொறுத்த வரைக்கும் 0.08 to 0.09% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஹால்னு சொன்னால் லார்ஜஸ்ட்டு பியூர் ப்ளே ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர் ஜெட் எக்ஸ்போர்ட்ஸு. ஓகேங்களா. ஸோ மெயின்டெனன்ஸ், ரிப்பேரு, ஓவரால் ஹல் இதெல்லாமே வந்து பிஸ்னஸ் இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கலாக பார்த்த வரைக்கும் 52 வீக் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 52 வீக் ஹை. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா ஹால் டைம் ஹைலேருந்து மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 48% வரைக்கும் வந்துச்சு. ஆஃப்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீக்ளைம் ஆகி மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ என்னோடய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்க்கும்போது தான் ஆல் டைம் ஹையை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரீச் ஆக போகுது. ஆஃப்டர் தட் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் வரலாம். எய்தர் ஆர் எல்ஸ் இஃப் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிரேக்கெட் இட் கேன் மூவ். ஓகேங்களா. ஒரு நல்ல பிரேக் அவுட் வால்யூமோட ஒரு மந்த்லி கேண்டலில் க்ளோஸ் வச்சாங்கன்னா சம்பவம் பெருசாக இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கன்ஃபார்ம் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இந்த ஒரு செக்டாரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பை சேல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இதில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன். ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் தெரியாமல் நீங்கள் மந்த்லி கேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா அது யூஸ்லெஸ். ஓகேங்களா. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் லேர்ன் பண்ணால் நம்மளோட கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் நீங்களே இண்டிவிஜுவலாகவே தெரிஞ்சுக்கோங்க. யார் சொல்கிறதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் என்னோடய ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ மாறும். ஓகேங்களா. அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 52 வீக் வைட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து வாலட்டிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார்ட்டில் மேஜராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. ஸோ ஐ வில் ட்ரா இட். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் காமிச்சேன். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ட்ரி டைமிங் பற்றி பேசுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வந்து ட்ரேட் பண்ணோம்னா நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ உங்களோட ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு ஆகணும், பை செல் இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் நோயிங் எனி தட் நீங்கள் வந்து இதில் போகாதீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட யாராச்சும் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி கேட்டுட்டு உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்குக்கு நம்ம போயிடலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னா வந்து BDL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா. சாரி, BL மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ BL வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேடார்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க யாராவது பண்ணி கொடுக்குறாங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்துக்குமே வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இவங்க வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இது வந்து 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.9 lakh crore. ஓகேங்களா. இவங்க PE வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. 42 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் புக் வந்து 72,000 crores வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட ரெவன்யூ க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 25% இருக்குது, ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 9% இருக்குது. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எபிட்டா மார்ஜின் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பெல் வந்து பார்த்திங்கன்னா BL வந்து பேசிக்கலி பிக்ஸ் அண்ட் ஷோல்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ். ஓகேங்களா. ஸோ எவ்ரி டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேணும்னா அதாவது பெல்லை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இது வேணும்னாலும் அவங்க வந்து பெல் வந்து ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டைவர்சிஃபைடு ஆர்டர் புக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரேடார், ட்ரோன்ஸு, ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ரிலேட்டடான எல்லா விஷயமும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து சிங்கிள் ப்ராடக்ட் நம்பி இல்லாமல் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது மல்டிபிள் ஏரியாஸில் வச்சுருக்கனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டாக் வந்து இந்த ஒரு லெவல் அதாவது 380க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் மந்த்லி ஆர் வீக்லி டைம் ஃப்ரேமில் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இட் கேம் டு நியர்லி 290.
ஓகேங்களா. ஸோ 300 to 290 ரேஞ்ச். ஸோ 52 வீக் ஹையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது டெக்னிக்கல்ஸாக. ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களோட ஃபினான்ஸ் சர்வீஸை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன், பட் இன்னும் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ மேபி இந்த என்ட்ரி ஃபெயில் ஆகலாம், ஏன்னா வந்து இது நான் வந்து என்னோடய ஆஸ்பெக்டில் எடுத்து வச்சுருந்தது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ பிடிஎல்னால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மிசைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்பிடோஸு. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் ஒரு சோலோ மேனுஃபேக்சர். ஓகேங்களா. ஸோ பழைய மிசைல் கேட்டகரிஸ்க்கு ஹைதராபாத்தில் வந்து இங்கே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 to 50,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ பிஇ ஆர்டர் புக் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும்னா ஆர்டர் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 கோடிக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ரெவென்யூ வந்து இது டிக்ளைனாக தான் இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனர் ஆட்டிங்கில் இதோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவங்களை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருந்தாலும் இது ரொம்ப ஹை ரிஸ்க்காகவும் இருக்குது, ஹை எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பை பண்ணுறதுனா டெக்னிக்கல்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்லேயும் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எனி டைம் கேன் பிரேக் பிலோ. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி நான் போட்டிருக்க அந்த சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி. ஸோ ஒரு சேனல் பேட்டர்ன் வச்சு போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் 1000 கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா சம்பவம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு 50% ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுற இல்லை நான் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டில் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பர்சண்ட்டாக அக்குமுலேட் பண்ணுங்க, அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற கம்பெனி எது அப்படின்னா வந்து மெசகடான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நான் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து மேலே மூவ் ஆகிட்டான், சப்போர்ட்டை ரீச் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி. ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் பிஆடே இவங்ககிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. சப்மரீனு, அதாவதுன்னா கல்வாரி கிளாஸ் சப்மரீன்லாம் இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க, டெஸ்ட்ராயர்ஸு, ஃப்ரிகட்ஸு. ஸோ இவங்க வந்து நேவிக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு மொபைல் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் 1.1 lakh crore. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் புக் வந்து ஒரு 30,000 கோடிக்கு இருக்குது. ரெவென்யூ க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு 33% இயர் ரீசன்ட் க்ரோத் வேறு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்து ஹெல்த்தியாக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் பிஃபோர் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 32 வீக் ஹையிலேருந்து ஃபால் ஆகிருக்காங்க. எகெயின் சேம் பேட்டர்ன், அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டிஃபென்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு சப்போர்ட்டில் நின்றுருக்காங்க. இன்கேஸ் எய்தர் இட்ஸ் பிரேக்ஸ் ஆல் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் குட் பி கோ பிலோ. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களை வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பியூர் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா மெயின் பிஸ்னஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவும் இருக்குது, அதாவது மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையானது. ஆனால் அம்யூனேஷன் மேனுஃபேக்சரிங்க்கு என்ட்ரி பண்ணி டிஃபென்ஸ் எக்ஸ்போஷர் ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொக்கேஷன் பேக்கேஜ்டு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க நாக்பூரில். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது 1.7 lakh crore இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 90 to 100 இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் ஆல்மோஸ்ட் 70% இயர் ஆன் இயர், வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா. ஸோ பிஇ ரொம்ப அதிகமாக இருக்கனால ஸோ நம்ம இதை வந்து மீடியன் பிஇ விட கொஞ்சம் அபோவ் ஆவரேஜில் இருக்கனால ஸோ வி குட் அவாய்ட் ஹாரல்ஸ், பொறுமையாக கன்சிடர் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இவன் ஒரு ஃபாலுக்காக வெயிட் பண்ணுறான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால் இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஃபால் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30%. ஓகேங்களா. இப்போ 19,000 இருக்கிறான், ஒரு 6,000 10,000 வரைக்கும் கூட வரலாம். அது எவ்வளோ போகும் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக இங்கே தான் நிற்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபால் வரலான்னு எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி ஃபால் வந்து தீரணும் நம்மளால் சொல்ல முடியாது. இன்கேஸ் எனி ஆர்டர் புக்ஸ் ஃபர்தராக இன்னும் மார்க்கெட்டை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக நேரிச்சாங்கன்னா போகலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த கம்பெனிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஹால் வந்து ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க, வெல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறாங்க, பிடிஎல் வந்து மிசைல் இதெல்லாம் பண்ணுறாங்க, மெசடான் வந்து ஷிப் பில்டராங்க, சோலார் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது மட்டுமே வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை தவிர உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ அண்ட் யுவர் ப்ரோக்கர் செக் இட் ஆன் இடிஎஃப்ஸ்.
இடிஎஃப்ஸில் வந்தோன்னா டிஃபென்ஸ்னு போட்டு இடிஎஃப் செக் பண்ணிங்கன்னா டிஃபென்ஸில் இருக்க அதாவது எல்லா டிஃபென்ஸ் கம்பெனியும் சேர்த்த மாதிரி ஒரு இடிஎஃப் இருக்கும். நீங்கள் அதில் மொத்தமாக உங்களோட ரிஸ்க்கு பேஸ் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி எஸ்ஐபி மாதிரி கூட போடலாம், அந்த ஃபண்டில் போடலாம். இல்லாட்டி இடிஎஃபாக வெறும் ஸ்டாக்கு மாதிரி ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலாக இடிஎஃபாக வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது சொல்கிறது இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு இந்த டைப் ஆல் செக்டார்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் செப்பரேட்டாக ஸ்டாக்ஸில் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபென்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லா ஸ்டாக்ஸையும் போய் எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஏன் கொச்சின் இம்ப்ரூவ் பண்ணலன்னு கேட்பீங்க. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு செக்ஷனில் அந்த கொச்சின் ஸ்பியாட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பண்ணுறதுக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டாப்பான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான். எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம எல்லா செக்டார்லேயும் கவர் பண்ணுற போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு இதுக்காக மட்டும் தான் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் காவேரி டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ காவேரியெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஆர்டிலரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து எல்லா கம்பெனியும் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம வி ஹேவ் டு அனலைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிஸ்க்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபென்ஸ் இடிஎஃப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டிஃபென்ஸ் இடிஎஃப்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸையும் கம்பைன் பண்ண வருது. ஸோ அதை வந்து அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறா, அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதோட பாஸ்ட் க்ரோத்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடிஎஃப்பை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும், இடிஎஃப் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கன்ஃபார்ம் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து அதுக்கு என்ன ஒரு செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ செக்டர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இனிமேல் 1 day விட்டு 1 day, அதாவது வாரத்தில் 3 நாள், ஓகேங்களா, 1 day கேப்பில் வந்து நான் செக்டர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட். ஸோ நம்ம இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிரம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியுதோ, கன்யூஸாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சாலும் நான் வந்து அதை பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், இது எல்லாமே நாட் பை ரெக்கமெண்டேஷன். ஸோ செக்டார் அவேர்னஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் பண்ண வேணும்னா நம்ம சார்ட்ஸ் பேட்டர்ன் வீடியோஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் டெக்னிக்கல்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், உங்களோட ஓன் ரிஸ்கில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.